வெல்கம் டு காப்பி டெக் தமிழ். நம்ம சேனலில் நிறைய ஜெராக்ஸ் மிஷின் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியோசரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2040 அப்படின்ற ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம மக்கள் மத்தியில் வந்து ஒரு ட்ரெண்டாகவும் ஒரு டெவலப்மெண்ட் அந்த மிஷினை வந்து வாலண்டரியாக வந்து கேட்டு பை பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து இப்போ தான் வந்து படிப்படியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ சடனாக ஒரு கிளைண்ட் வந்து கேளம்பாக்கத்துலேருந்து வந்து இது மாதிரி எனக்கு 2040 மிஷின் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நேரம் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஸோ என்ன எப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சு அன்பாக்சிங் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே A to Z எல்லாமே அவங்களுக்கு நம்ம வந்து இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது. இந்த மிஷினை பற்றின நிறைய தகவல் வந்து நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு செட் ஆகும், யாரெல்லாம் இந்த மிஷின் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மிஷினை நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன தகவல் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட ஸ்கேனர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் A5 to லீகல் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ADFும் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷனும் மிஷின்லேயே உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சின்ன ஒரு பிரிண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு நீங்கள் பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பி டூப்ளெக்ஸுக்கு நீங்கள் இன்னொரு சைடு வைப்பீங்க. அப்படி கிடையாது இந்த மிஷினில். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டூப்ளெக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கலர் ஸ்கேனர் இது. ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கேனிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலரில் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டேரெக்டாக பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இதுக்கப்புறம் இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு இது வந்து 40 பேப்பர்ஸை வந்து இது ஃபீட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான மிஷினில் இந்தளவுக்கு ஸ்பீடு இருக்கிறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ தான் இது. இதுக்கப்புறம் இதோட கேட்ரேஜ் இது வந்து ஒரு பவுடர் கண்டென்ட். இது பிரிண்டர்னோடனே இது வந்து இங்க் ஜெட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பவுடர் டோனரில் ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷின் இது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம டிரைவரும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி சார் வந்து கலர் ஸ்கேனிங் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அதை நம்ம டீச் பண்ணிட்டோம். அவங்களுக்கும் பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும், அவங்களுக்கும் நம்ம பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதை தவிர்த்து அவங்களுக்கு டவுட் அப்படின்னா அவங்க எனி டைம் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அந்த டவுட்டை அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து உங்கள் பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பர்சனல் யூஸ் எந்த மாதிரினா, நீங்கள் A4ம் லீகலும் வந்து அதிகமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க A4ல் தான் எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த மிஷினை மட்டுமே நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் கடை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு A3 வரைக்குமாவது அட்லீஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன கேட்ரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அடிக்கடி டோனர் வந்து ரீஃபில் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கமர்ஷியல் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பர்சனல் யூஸ், ஆஃபீஸ் ஒர்க், ஒரு சிஸ்டம் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி கேளம்பாக்கத்துலேருந்து கிளைண்ட் வந்தாங்க. கிளைண்ட் வந்துட்டு இந்த மாதிரி Kyocera 2040 மிஷின் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குடோன்லேருந்து மிஷினை எடுத்துகிட்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷின் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த மிஷினில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இதை ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷின் பற்றின தகவல் சார்ந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் விரைவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். பார்த்து அதில் மிஷின் ஏதாவது உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷின் பற்றின தகவல் நம்ம சேனலில் தொடர்ச்சி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு சடனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து உடனே ரீச் ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். காப்பியர் டெக் சேனலுடன். நன்றி.